பிரைதனையா சொத்தனையா. அவர் எப்படிப்பட்டவர் என்ன ஒன்றுமே தெரியாது. நான் யாரா புக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவளை குறித்து முழுமையாய் அறிந்து தான் புக் பண்ணணும். ஆனால் ஐயா விஷயத்தில் எனக்கு எதுவும் அவர்கிட்ட கேட்க முடியல. ஐயா உடனே புக் பண்ணிட்டாங்க. சரி, ஏற்கனவே போட்ட நோட்டீஸ் அதெல்லாம் கொடுத்துட்டோம் எல்லாருக்கும். எப்படி மீட்டிங் நடக்க போகுது நம்ம எக்ஸஸ் கேட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஒருவேளை நீங்கள் நோட்டீஸில் பார்த்துருக்கிற ஐயா அவர்கள் இன்றைக்கு செய்திக்கு வரவில்லை ஏன் அப்படின்ற ஒரு கேள்விக்கு உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் தயவாய் மன்னித்துக் கொள்ளுங்கள். யாருக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஒரு விசேஷமாய் ஏன் சொன்னால் அறிமுகமே இல்லாத எப்பவுமே பார்க்காத இதுவரைக்கும் நான் காணாத ஐயாவை இன்னைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் சொன்னால் ஒரு பெரிய அற்புதங்களை கர்த்தருக்கு செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறேன். கேரளா மேல வச்சு சொன்னோமா சத்தமே காணும். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நாம சத்தமா சொன்னாதான் பிசாசு என்ன பண்ணுவோம், பயப்படுவோம். இல்லைன்னா நடிகை சொல்லக்கூடாது. நடிகை சொல்ல வேண்டிய காரியங்களை சத்தமா சொல்லுவோம், சத்தமா சொல்ல வேண்டிய காரியங்களை நடிகை சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா அல்லேலூயா. ஐயா நம்ம மத்தியிலே வந்திருக்கிறது நமக்கு மிக மிக மகிழ்ச்சி. ஐயாவின் கையில நம்ம நேரம் கொடுக்க போகிறோம். ஐயாவை நாம் வரவேற்று உங்கள் சார்பாக, கிராமத்தின் சார்பாக, சபை சார்பாக, எல்லாருடைய சார்பாக ஐயாவை நாம் கனம் பண்ண போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஐயாவுங்க. தேவனுக்கு மகிமை. நேராக நம்ம கருத்தில் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரதர் கீபோர்ட்ஸ் எங்க போனாங்க? இங்க இருக்குங்க. டி மைனர் இருக்குங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். இங்கிலீஷ் பரவாயில்ல கத்துக்கலாம். Glory to God. Praise him. சொல்லுங்க. Glory to God. ஆமென். கர்த்தர் நல்லவர். சும்மா வந்திருப்போம் நம்ம இங்க. அப்படியா? நெவர். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகக்கூடாது. சும்மா எல்லாம் போகக்கூடாதுங்க. நிறைய பேர் சும்மாவே இருக்கிறோம். சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதை கொஞ்சம் நகர்த்துங்க. ஹல்லேலூயா. நாம பாடனா ஆண்டவர் வருவார். கேட்டு பார்ப்போமா? பாடி பார்ப்போமா? எனக்கு அவ்வளவு பாட தெரியாது. என் கூட இருக்கிறவர்கள் நீங்க எல்லாம் சேர்ந்து பாட போறீங்க. ஒரு சின்ன ஒரு வரியை மட்டும் பாடினா எனக்கு எப்பவுமே எங்க நான் போனாலும் நான் கேட்பேன். என்னை பத்தி பெரிய அறிமுகம்லாம் தேவையில்லை. எனக்குள் இயேசு இருக்கிறார், அவர் தான் அறிமுகம். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. சொல்லுங்க. நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. என்னாரிலே பங்குரையா, புதுவாழ்வு பங்குரையா. என்னாரிலே பங்குரையா, புதுவாழ்வு பங்குரையா. நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. எங்காவிலே வந்து
வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா, என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா. தாய் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றவரே. தாய் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றவரே. உள்ளங்கையில் என்னை வருவீரே, உள்ளங்கையில் என்னை வருவீரே. உந்தன் எனக்கு முன்னே அவன் பாட வருவீரையா, நான் தோற்ற மகிழ்வீரையா. தாய் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றவரே. தாய் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லுகிறவர் இங்கே வருகிறார். நீங்க என்ன பாருங்களேன், அன்பு தாயானவள் தன் மகனை குறித்து பயங்கரமா கடினமான சூழ்நிலையில என் மகனுக்கு நல்ல மூளை வளர்ச்சி வளருமா, என் மூளை நல்லா இருக்குமா, என் பிள்ளையும் நல்ல ஆண் பிள்ளை போல வளருவானா, நல்ல நிலைமையில இருப்பானா அப்படின்னு சொல்லி கண்மணி என்றதான அந்த பிள்ளை கூட கற்றல் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இருக்கிறியா இருக்கிறியா? நீங்க இங்க இருக்கிறீங்களா? நீங்க வரல, நான் வரட்டுமா? கண்மணி போல கர்த்தர் பாதுகாக்கிறார். தம்பி பேர் என்ன? பேர் என்ன? முருக பிரசாத். உன்னை கண்மணி போல கர்த்தர் பாதுகாக்கிறார். மன வளர்ச்சி கொண்டு கொடுக்கிறேன். அப்படியா? சரி, உனக்காக ஜெபிக்கிறேன் நான். உன் தாய் எங்க? அம்மா எங்க? எங்க? இந்த கண்மணியை பத்திரமா கூப்பிடுவாங்க. ஆண்டவர் விடுதலை கொடுக்க போறார். நீங்க செய்தி சபையில நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. சுவிசேஷத்தை சொல்றேன். அதே போல இந்த பிள்ளை போல ஆரோன் என்கிறதான சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைகளுடைய தாய்க்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உன்னையும் அற்புதமா நடத்துவார். நீ தேவையோடு வந்திருக்கிறாய், இன்றைக்கு விடுதலையோடு கூட போக போகிறாய் சொல்கிறார். கொஞ்சம் அப்படியே முடிவாங்க. இன்னைக்கு விடுதலையின் நாள். ஆமென். கண்மணியே வா 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 வா. சொடிப்போம் சொடிப்போம் சொடிப்போம். வாங்க 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 வாங்க. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. போதகர்கள் இருந்தா கொஞ்சம் முன்னாடி வாங்கல. இந்த பிள்ளைக்காக நான் ஜெபிக்க போகிறோம். இந்த பிள்ளை கொண்டு கர்த்தர் இந்த சபையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க. கொஞ்ச காலமா தேவையில்லை ஒதுங்கி போனாலும் தன் தாயின் கவலைகளையும் கண்ணீரையும் துடைக்கிற என் ஆண்டவர். ஹல்லேலூயா. கண்மணி, என் ஆண்டவருடைய கண்மணி, நல்லா கவனி. கர்த்தரை நம்பு, இயேசுவேன்னு சொல்லு. ஏசப்பா எங்க இருக்கிறார்? எனக்கு பைபிள்ல இருக்காரா? என்னப்பா எல்லாரும் ஜெபிக்க போறோம் இப்போ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. தாய் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றவரே. தாய் தன் பாலனை மறந்தாலும் Hallelujah.
உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு இவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி சொல்லுங்க ஆண்டவரே. வயிற்றின் பகுதியில ஆண்டவரே இன்னொரு மகனுக்கு மேற்பட்ட காயத்தை தேவன் காட்டுகிறேன் ஆண்டவரை. மருத்துவர் கண்களுக்கு தயவு கிடைக்க பண்ணியிருக்கிறேன். நன்றி தகப்பனே. இந்த பிள்ளை ஆண்டவரே கத்தாவே, இந்த பிள்ளையை தேவரீர் நீர் ஏன் இப்படி படைத்தீர் என்று சொல்லி நாங்கள் கேட்க இயலாது ராஜா. எங்களுக்கு அந்த சக்தி இல்லை, பலன் இல்லை, தைரியம் இல்லை. ஆனாலும் நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். நீ சுகத்தை விரும்புகிற தேவன். 38 வருஷமாய் படுத்த கடந்த மனிதனை கூட இன்னும் நாள் மாற்ற முடியும். இந்த பிள்ளை மூலமாக இந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஆண்டவரே இவர்கள் பார்த்தவர்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இவர்கள் கழுவப்பட வேண்டும் ராஜா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமென். இன்றைக்கு விடுதலையோடு கூட இந்த குடும்பம் செல்ல வேண்டும். யார் எங்களை கைவிட்டாலும் எங்களை கைவிடாத நேசர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு இந்த தாயானவள் போக வேண்டும் ராஜா. ஆண்டவரே எவர்கள் இவர்களை விட்டு விலகி போனாலும் விடாத நேசரின் கரம் இவர்களோடு இருக்கிறபடியா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. Yes, 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 Lord, yes, Lord, yes, Lord, yes, Lord. கண்டிப்பா கண்டிப்பாமா நீங்க நம்பும்போது உங்க மகனுக்கு எப்படி அந்த 3 வயதுக்கு பிறகு என்னென்ன செய்தாரோ அதை போல இந்த குழந்தைக்கு தேர்ச்சி நம்பிக்கையோட இருங்க. ஆண்டவரை கேளுங்க, இவங்க விலகாதீங்க. இங்க போலாமா அங்க போலாமா மாறி மாறி போகிறதுனால உங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. உங்களை விட்டவர்களுக்கு கைவிடப்பட்ட சூழல் இருந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிடலன்றது உங்களுக்கு உறுதியா இருக்கிறதா இல்லையா? தேவன் உங்களை கைவிட மாட்டாங்க. நம்பிக்கையோட இருங்க. நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் நடி செலுத்துகிறோம். அற்புதம் பண்ணுகிற தேவன் இந்த ஸ்தலத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் தொட்டால் சுகம், பார்த்தால் சுகம், ஒரு வார்த்தை சொன்னால் சுகம். ஆண்டவரே, சுகம் அடிக்க வல்லமையை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காயப்பட்ட கரத்தை மகன் மீது நீங்க தொட்டபடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ நேச கரத்தினாலே மகனை தொட்ட ஆண்டவரே, வல்லமையினாலே மகனுக்கு சுகம் அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் உடைங்க இயேசுவின் நாமத்தினாலே. மகனுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்க முடியாது. அப்படி வல்லமையின் கரம் ஆண்டவரே மகனை தொடட்டும், ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் ஜெபத்தை ஏற்கும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தாய் தன் பாலனை மறந்தார் ஆரோன் அந்த சின்ன பிள்ளை இருக்கானா இங்க? ஆரோன் இல்லையா? இருக்கணுமே. பாஸ்டர் உங்க ஆரோனா ஐயா ஆரோன் இல்ல, அருண் இருக்காங்க. அருண் இருக்காங்க. இன்னொரு ஆரோன் கிடையாது. ஒருத்தர் ARUNE என்னது, என்ன பேரு? இல்லையா, இங்க அந்த சின்ன பிள்ளை ஒருத்தர் இருக்கான். அருணா அந்த 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 உங்க சபைக்கு வர பிள்ளைங்கள எல்லாத்தையும் வர சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் வர சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க ஆரோன் கிடையாது. ஆரோன் சின்ன குழந்தைங்க யாராவது ஆரோன் இருக்காங்களா? தில்சன் அவன் குழந்தை தில்சன் ஓடி ஒழிஞ்சிருவாங்க. கூப்பிட்டு வாங்க. அவன் முக்கியம் இல்லை, அவங்க அம்மா தான் முக்கியம். உங்க அம்மா கூட கூட்டணும் வா. நீ வரலையா? வாங்க. பயப்படாதீங்க. கர்த்தர் கூப்பிடுறாருன்னா உங்களுக்கு ஆசீர்வாதங்க. ஆண்டவர் பேசுறாருன்னு சொன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். பயப்படாதீங்க, வாங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதத்தெல்லாம் செய்ய போறாரு. அநேக அற்புதங்களை செய்ய போறாரு. ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னு சொன்னா கடந்த 2 வருடத்துல உடைய வாழ்க்கையில நடந்தவைகளை எல்லாவற்றையும் தேவனுக்கு இன்றைக்கு
தேவனுடைய கரத்திலே நீங்க அடங்கி இருக்கிறபடினாலே கொஞ்சத்துல தப்பிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்றாரு. இல்லாவிட்டால் மரண தருவாய்க்கு போகிறதான சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிடாதவர். அவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால தான் நீங்க சபையில காலை வைக்கிறதுக்கு காலை வைக்கிறீங்கன்னா இன்னைக்கு தேவனுடைய பெருத்த கிருபை தான். வேணான்னு விட்டு ஓடி போகும்போது கூட கர்த்தர் உங்களை மீண்டுமாக கொண்டு வந்து நிறுத்தினார். அதே தேவன் உண்மை உள்ளவர். பிள்ளைகள் மீது தேவன் கரிசனை உள்ளவராக இருந்தார். மருத்துவர்கள் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். கர்த்தர் அதிசயத்தை செய்ய முடியும் என்பதை நம்பித்தான் தேவனுடைய பாதத்தில் நீங்கள் காத்திருந்தீங்க. அவருடைய பாதப்படியில் கடந்து வந்தீங்க. அதனால் ஆண்டவர் உங்களை கைவிடவில்லை. இனி கைவிடாதவர் உங்களோடு இருக்கிறார். எவ்வளவுதான் இழந்தாலும் கவலைப்படாதீர்கள். இழந்தவர்களை குறித்து கவலைப்படாதீங்க. ஏமாற்றுவர்கள் உங்களை பின்பற்றி வந்தாலும் அதை நோக்கி பயணிக்கிற பலனை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். தைரியமாக இருக்கு. இனி பிள்ளையை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தான் ஆண்டவர் சத்தியத்தை சொல்கிறார். சத்தியத்தை அறிவுகள் உங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அச்சபிக்கும். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. நன்றி தகப்பனே. அன்பு சகோதரியோடு கூட உடைய பிரசன்னம் நிறுவுவதாக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இப்பொழுது கர்த்தாவுடைய வல்லமை இறங்கணும். நீங்கள் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை நாங்கள் அறிந்தோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, கொஞ்சம் காலம் நாங்கள் விலகி போயிட்டோம் ஆண்டவரே. நாங்கள் கொஞ்ச நாள் ஆண்டவரே வேண்டாம் இல்லை, எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க, வித்தியாசமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறதான வேளையில் வறுமையை காண்பித்து காண்பித்து எங்களை ஆண்டவரே தள்ளிவிட்டு வைக்கிறார்களே. என் ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே நீ கவலைப்படாதே, இன்றைக்கு உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று தேவன் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில என் கர்த்தர் பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறார். எந்த விதத்துல நீ வருமானத்துல இறங்கி எழுந்து எல்லாவற்றிற்கும் முன்னதாக வீட்டு வாசப்படைய நின்று அவமானப்பட்டாயோ, இனி உனக்கு அவமானம் என்பது உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில வராது. ஏனென்று சொன்னால் நான் உன் தேவன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எத்தனை நாட்கள் ஆண்டவரே கண்ணீரோடு கூட கவலையோடு கூட கர்த்தாவே உறவுகளை நம்பி ஆண்டவரே ஓடின ஓட்டம் நீர் பார்த்து கொண்டே இருந்து. இன்றைக்கு இந்த பிள்ளைக்கு, இந்த மகளுக்கு ஆண்டவரே அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், கிருபை கிடைக்கணும், சமாதானம் உண்டு பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே, வீட்டுல இருப்பதை விட எங்கேயாவது இந்த இடத்துல போகலாமான்னு சொல்லி நினைத்து ஆண்டவரே எத்தனை நாட்கள் ஆண்டவரே கர்த்தாவே அழுது புலம்பின நாட்கள் உண்டு ராஜா. ஆண்டவரே, இந்த உலகமே வேண்டாம் என்று முடிவெடுத்த நாட்கள் உண்டு தகப்பனே. ஆனால் ஆண்டவர் கைவிடவே இல்லை. மரண தருவாயிலிருந்து தேவன் பாதுகாத்து பிள்ளைகளை நோக்கி பிள்ளைகள் மீது வைத்த கரிசனை நிமித்தம் ஆண்டவரை இன்றைக்கும் நாசியில ஜீவனை வைத்து சுவாசிக்க வைத்திருக்கிறேன். நன்றி நன்றி ராஜா. நீங்க பெரிய காரணங்களை செய்ததுக்காக நன்றி. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்றைக்கே அது மாறுகிறது. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆவியானவரே, நீங்க திருப்தியோடு கூட அனுப்ப வேண்டும் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இங்க இருக்கிறாங்க? எத்தனை பேருக்கு அற்புதம் நடக்கணும்? எத்தனை பேருக்கு சமாதானம் வேணும்? எத்தனை பேர் வெறுமையா நான் வந்துட்டோம், ஒண்ணுமே இல்லை, எதுவுமே கொண்டு வரல, எதுவுமே கொண்டு போகல, ஆனா இன்றைக்கு இங்க இருந்து போகும்போது எதையாவது கொண்டு போகணும்னு சொல்லி வந்திருக்கிறீங்க? ஆமென். தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர், அற்புதத்தை உண்டு பண்ணுகிறவர், அதிசயத்தை உண்டு பண்ணுகிறவர். பேதுரு என்கிறதான வேத வசத்துல ஒரு நல்ல ஒரு தேவனுடைய சீடர்கள் தான். எத்தனை பேருக்கு தெரியும் பேதுரு குறித்து? அவன் மீன் பிடித்துக் கொண்டிருந்தான். அவன் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறான். லூக்காவிலே வாசிக்கிறோம். மீன் பிடிக்கும் பொழுது அவனுக்கு நல்ல காரியங்கள் நடக்கிறதா இல்லையான்னு தெரியாது, எப்படி பண்ணணும்னு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிசினஸ். மைனர் கொடுத்துட்டே இருக்கு, பேக்கப் கொடுங்க. எப்பவுமே என்ன நடக்குதுன்னா, அவன் கடலுக்கு போவான், மீன் பிடிப்பான், வருவான். கடலுக்கு போவான், மீன் பிடிப்பான், வருவான். அதுதான் அவனுடைய தொழில், மீன் பிடிக்கிற தொழில். அந்த மீன் பிடிக்கிற தொழில சீமோன் எனப்பட்ட பேதுரு என்ன செய்யறாரு? ஒரு நாள் அந்த பகுதியிலே இயேசுவானவர் கடந்து வருகிறார். எண்ணம் கண்டிகை பகுதியா, எண்ணம் கண்டிகை தானே இது, எண்ணம் கண்டிகை பகுதியில் அப்படி கடந்து வருகிறார். கடந்து வரும்போது அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டார்னு சொன்னா, அது எண்ணம் கண்டிகையா இருக்கட்டும், ஊத்துக்கோட்டையா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கிற காரனோடையா இருக்கட்டும், காவிரி பக்கமா இருக்கட்டும், அது எந்த பகுதியா இருக்கட்டும், என் கர்த்தர் சொல்லுகிறார், அற்புதம் செய்ய வந்தால் அது சீமோன்
போய் அங்கிருந்து மீனை பிடிச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, வரா கட்டினாலும் சரி, அதை குறித்து கவலைப்பட மாட்டார். என் கர்த்தர் அவனுக்கு உறுதி செய்தே முடிப்பார். ஏன்னா அவர் எபினேசர். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எபினேசர் அவர். என்னடா எபினேசர் சொல்றோம் பாக்குறீங்களா? நீங்களும் வர மாட்டீங்களோ? ஹல்லேலூயா, எபினேசரே. இப்போ வர மாட்டீங்களா? எபினேசரே, இதுவரை உதவினீரே. சரி, நீ வரலன்னா உங்க சகோதரி பேர் எப்சி அப்படின்னு சொல்லணுமா? எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. பாஸ்டருக்கு தான் தெரியும் இருக்காரா இல்லையான்னு. வரலையா? பயப்படாதீங்க. என் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், உன்னை அழைக்கிறார்னு சொன்னா உனக்கு பெரிய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். மகனே, உன் சகோதரி கிட்ட போய் சொல்லி வரலனாலும் பரவாயில்ல, எனக்கு நேரம் இல்லை, என் கர்த்தர் தேடி வந்தால் மட்டுமே உனக்கு ஆசீர்வாதம். நீ வரா கட்டினாலும் அவர் உன்கிட்ட வருவார். உன்னை தேடி வந்திருக்கிற எண்ணம் கண்டிகளை வந்து அன்பு சகோதரி கிட்ட போய் சொல்லு. நீ முன்னின ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு ஓடி ஓடி அலைந்து திரிந்தாலும் என் அன்பு சகோதரிய, நீ இருக்கும் இடத்துல இருந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான்னு போய் சொல்லு. எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நீங்க வர மாட்டேங்கிறீங்களே பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர். ஏன்னா ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு நீங்க சொல்லும் போதுதான் உங்களுக்கு புரியும். அவங்க வரல, எங்க வந்து இல்லையே, வந்துருக்கணுமே, வந்துட்டு போயிட்டாரா? நின்னாரா? சரி, பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆண்டவர் இந்த மாதிரி கூப்பிடுற நேரத்துல இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம போறீங்களே. ஆமென். அதே போல அப்படின்னா பாஸ்டர், மூணு டேவிட சொல்றாரு. ஒரு டேவிட், ஒரு தாவீது, இன்னொரு டேவிட். ஒரு டேவிட் பறந்துட்டாரு, இன்னொரு டேவிட் வீட்டிலே இருக்கிறாரு, இன்னொரு தாவீது இங்கேயே இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரத்தட்டை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த நீங்கதான் டேவிடா, தாவீதா? அப்படியா? ஓடி உழைத்தும் படிப்புதான் ஏறல, ஆனால் ஏதாவது வழியில என் கர்த்தர் எனக்கு உதவ மாட்டாரான்னு சொல்லி அவருடைய பாதவடியில காத்திருக்கிறவன கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். நீ எவ்வளவு நாளா காத்திருக்கிற? என்ன கூப்பிட மாட்டியா? ஏசப்பா என்ன கேட மாட்டியா? எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? நீ கேட்கிற கேள்விகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் வீட்டில் ரட்சிப்பு வந்தது. என்ன ஆண்டவரே, தாவீத பேரை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா ரட்சிப்பு இல்லையான்னு இயேசுவான் உன் வீட்டுக்கு இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதித்து அவருடைய வேலைக்கு உன்னை தகுதிப்படுத்துகிறார். நீ ஆடு மேய்க்கிறவனா இருந்தாலும் கவலைப்படாத, ஒன்றுமே செய்யாவிட்டாலும் கவலைப்படாத. நீ எப்பெல்லாம் ஆண்டவருக்காக ஓடி செய்து கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்துல எல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுனால என் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவான், நீ கீழாக்காமல் மேலாக்குவான். உன்னை உயர்த்த தேவன் திட்டமிடுகிற கரல் தட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆடு மேய்க்கிறவனை அழைத்து அரசவையில் உட்கார வைத்து அழகு பார்த்து தேவன் அப்படிதான் இன்றைக்கு உன்னை அழகு பார்க்க போகிறார். ஹல்லேலூயா. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரித்து, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரித்து, என்ன நடந்தாலும் அப்பாவை
ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். சீமோன் பேதுரு அப்படிதான் சொல்றான். அங்கே இயேசுவானவர் இந்த கண்டிகைக்கு வந்துட்டாரு. இயேசுவானவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நிரப்புறாரு. தாகத்தோட வந்திருக்கிறவங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு. அதே போல பேதுருவும் அங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரோ ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார், என்னமோ செய்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி பிரசங்கிப்பதற்கு இது போல ஒரு வாகனம் இங்க இருக்கிறது. அங்கே ஒரு போட் இருந்தது. என்னது போட்? போட்னா என்ன? படகு. நல்ல ஒரு படகு இருந்தது. கொஞ்சம் அனுமதி தரீங்களான்னு கேட்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, அனுமதி கொஞ்சம் தரீங்களா பாஸ்டர்? இந்த பகுதியிலேயே நான் ஊழியம் பண்றதுக்கு எனக்கு அனுமதி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு இங்க வந்து அந்த போதவர் இடத்தை கொடுத்து, அதனால நாங்கெல்லாம் இங்க வந்திருக்கிறோம். அதே போல இயேசுவானவர் இங்க வந்திருக்கிறாங்க. தேடி திரளான மக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில நான் பேச வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், அற்புதங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய திட்டமிட்டு இந்த போட்ல கொஞ்சம் இடம் கொடுக்கலன்னு சொல்லி கேட்கிறாரு. பெரியமானவர்களே, அந்த போட்டு தான் உங்களுடைய வாழ்க்கை, அந்த படகு தான் உங்க வாழ்க்கை. ஆண்டவர் கேட்கிறார், உங்களுடைய படகை, உங்களுடைய வாழ்க்கை என்னும் படகை கொஞ்சம் என் பக்கம் திருப்ப முடியுமா? நான் அந்த படகுல பிரயாணம் பண்ண விரும்புகிறேன். நான் ஒருவேளை அந்த படகுல நான் வந்தேன்னு சொன்னா வலை கிழியாத அளவுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நான் நடத்துவேன்னு சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணி அந்த மக்கள் மத்தியில ஒரு அற்புதத்தை நடத்தி விட்டு கீழே இறங்கி வந்து கேட்கிறாரு, பேதுருவே என்ன நடக்கிறது? ஏன் இப்படி இவ்வளவு சோகமா இருக்கிற? ஏன் கண்கள் இவ்வளவு கவலை இருக்கிறது? கண்கள் ஏன் தார தாரியா தண்ணி ஊற்றுகிறது? ஏன் கவலையோடு நீங்க வந்திருக்கிற? நீ ஒன்னும் கவலைப்படாதே, நான் உன் தேவன், உன்னை ரட்சிக்கவும், உன்னை காப்பாற்றவும், உன்னை பலவித பிரச்சனைகளிலிருந்து, வியாதியிலிருந்து உன்னை சுகப்படுத்தவும் நான் இருக்கிறேன்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஆமென். அதே போல அந்த பேதுருகிட்ட சொல்றாரு, என்ன வேணும்ப்பா உனக்கு? இப்போ கொண்டு போய் ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நைட்டெல்லாம் பிடிச்சேன், கொண்டு போய் நடு அந்த அந்த இடத்துல போய் போடுங்க, இந்த கிராமத்துல போய் போடுங்க, இந்த பின்னாடி இருக்கிற கிராமங்கள் எல்லாம் போடுங்க, இன்னும் வேன் பிடிச்சலாம் வந்து அந்த கிராமங்கள் எல்லாம் போய் போடுங்க வலைய, அங்க மீன்கள்லாம் மாட்டோம்னு சொல்றாரு. ஆனா அவன் என்ன திரும்ப சொல்லுகிறான், இரவெல்லாம் பிடித்தேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது என்னால முடியல. பாஸ்டர் அப்படி சொல்லலாம். பாஸ்டர் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் எவ்வளோ கிராமங்களில் போயிட்டு வலையை போட்டு மீன் பிடிக்கலான்னு நினைச்சா மீன் ஒன்று கூட மாட்ட மாட்டேங்குது. அப்படியே மாட்டிச்சுன்னா அதில் ஓட்ட வலை வந்து ஓட்டையா விழுந்து அதில் இருக்கிற மீனெல்லாம் ஓட்ட வழியா ஓடி போயிடுது. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த இடத்துல பேரு சொல்லுகிறான், இதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, ஓட்டை விழுந்தாலும் பரவாயில்ல, வலை கிழிந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்றீங்க நான் கேட்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தாவே ஏசப்பா நீங்க சொல்றீங்க நான் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்க. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆமா நான் ரெடிங்க, நான் நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன்னு. பேதுரு கேட்கிறான். உடனே அங்கிருந்து ஆழத்துல கொண்டு போய் வலைகளை போடுகிறான். வலைகள் போடும்போது என்ன நடக்கிறது தெரியுங்களா? அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கிறது. பத்தல ஒரு அலையில சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கிறது. மீன்கள் வலைகளை கிழித்து கொண்டு போகிற அளவுக்கு திரளான மீன்களை பார்க்கிறார். ஒருவேளை விசுவாசத்துல நம்ம அப்படிதான் இருப்போம். என்ன என் பிரச்சனைக்கு, கடன் பிரச்சனைக்கு வழியே இல்லை, எனக்கு வியாதி இருக்கிறது அதுக்கு வழியே இல்லை, எத்தனையோ மருந்துகளை மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டு எனக்கு வழியே இல்லை, எத்தனையோ சபைகளுக்கு போயிட்டேன் வழியே இல்லை, எத்தனையோ மாந்திர மந்திரிகளை தேடி ஓடி போயிட்டேன் அங்கேயும் வழியே இல்லை, கோயில் குளமா சுத்தின அங்கேயும் வழியே இல்லை. அப்ப யார் தான் வழி கொடுப்பா என்று நினைக்கலாம். பேதுரு நினைத்தான், எங்க நைட்டெல்லாம் பிடிச்சோம் ஆனா கிடைக்கல, பகல்லையா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிறதான வார்த்தையின்படி அவன் சொல்ற பற்றி கீழ்ப்படிந்தான், கேட்டான். அப்படியே ஆண்டவரான ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். கொண்டு போனார், கடலிலே போட சொன்னார், வலைகள் போட்டது, மீன்கள் வந்தது. பத்தாதுன்னு சொல்லி அடுத்த போட்டுக்கு
என்னுடைய பாஸ்டர்ஸ்க்கு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. நீங்க போட்ட வலைகள் எல்லாம் கிழிந்து போகிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வாருங்க. போடுங்க, வலைய போடுங்க, கவலையப்படாதீங்க. அடுத்த பிரான்ச்சை உருவாக்கிடலாம். ஆமென், ஹல்லேலூயா. பாஸ்டர் அடுத்த பிரான்ச் உருவாக்குற அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கட்டடத்தை கட்டி முடிப்பார், காலை சுகப்படுத்துவார், அற்புதங்கள் நடக்கும். என் கர்த்தரால் நடக்காதது ஒண்ணுமே இல்லைங்க. என் ஆண்டவரால் முடியாத ஒண்ணுமே இல்லை. நான் இன்னைக்கு இப்பதான் பாக்குறேன் பாஸ்டர், அவர் கொஞ்சம் தாங்கி நடத்தாரு. அப்ப நான் யோசிச்சேன், ஆண்டவரே இப்படி எப்படி அவர் ஊழியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இதுக்கும் மேலாக அவர் மேல ஏறுவார பார்த்தேன். ஆண்டவர் அவர் காலை எப்போதோ எடுத்திருக்க வேண்டும். 2021 இருந்து அவருடைய போராட்ட காலத்துல இனி ஊழியம் செய்வதா வேண்டாமா என்ற அப்படிப்பட்ட போராட்டத்துக்கு தள்ளப்பட்டாலும் கர்த்தர் போதவரை கைவிடவில்லை. யார் அவரை கைவிட்டாலும், எந்த விசுவாசி அவரை கைவிட்டாலும், யார் நம்பி அவர்கள் இல்ல பாஸ்டர் இங்க ஒன்னும் ஆவி இல்ல சார் பாஸ்டர், பலன் இல்ல பாஸ்டர், இங்க ஒன்னும் விடுதலை நடக்கல பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் என் கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், உங்களை கொண்டு கர்த்தர் இந்த பகுதியிலே செய்ய காரியத்தை யாரும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய இருக்கிற காரியம் ஒன்றும் தடைபடாது. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கெங்கயோ உங்க சபையெல்லாம் வந்திருக்கிறீங்க, பாஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. வலைகளை தேவன் சொல்லுகிற இடத்துல போடுவதற்கு தயாரா இருங்க. இன்னொரு போட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். அங்க இருந்து ஆசீர்வாதம் உங்களை கடந்து வரும். என் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆசீர்வாதத்துக்கு அளவில்லாமல் நீங்கள் கடந்து போக போறீர்கள். ஆசீர்வாதத்துக்கு அளவில்லாமல் கடந்து போக போறீர்கள். அந்த வலைய நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த வலை தான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள். இன்னொரு 10 நிமிஷத்துல முடிச்சிடறேன். மிக முக்கியமான பொருள் என்ன தெரியுங்களா? வலையை 2 விதமா பயன்படுத்தலாம். ஒண்ணு, வலை வந்துருச்சுன்னா அதை முதல்ல என்ன பண்ணணும்? கிளென்ஸ் பண்ணணும், கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணி வச்சாதான் அதுல இருக்கிற போனது வந்தது எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு கிளீன் பண்ணணும். அடுத்தது, அந்த வலைய எங்கெல்லாம் கிழிந்திருக்கிறதுன்னு பார்க்கணும். ஏன்னா அது ஆழத்துல போட்டிருக்கிறது இல்லையா, அதை எடுத்து தைத்து பழுதுபார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை படகுல அப்படிதான் ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா தண்ணியில மூழ்கி போயிடுவோம். சில நேரங்கள்ல ஓட்டை இந்த படகுல யார் இருக்கிறான்னு கூட தெரியாம நம்ம பயணித்துக்கிட்டு இருப்போம். இயேசுவானவர் அப்படிதான் பேதுருவோடு கூட பயணிக்கிறாரு. அவர் அழகா நிம்மதியா படுத்து தூங்குறாரு. கடல்ல அலை வருகிறது, புயல் வருகிறது, பயம் வருகிறது. ஐயோ ஆண்டவரே, நீ நிம்மதியா தலைகாணி போட்டு பத்திரமா படுத்து கொண்டு இருக்கிறீங்க, எங்களெல்லாம் கைவிட்டுட்டா, நாங்க இப்படி பயப்படுறோமே, பயந்து சாக போறோமே, என்ன நடக்குன்னு தெரியவில்லை. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பா, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் நீங்க பயப்பட வேணாம். என் ஆண்டவர் இந்த படகுல இருக்கிறாருங்க, உங்க உள்ளத்துல இருக்கிறாருங்க. நீ வீட்டுக்கு போறது உங்க வீட்டுக்கு வந்துருவாருங்க, உங்க கூடவே இருப்பாரு. என் இயேசுவானவர் உங்க உள்ளத்திலையும் இல்லத்திலையும் வாழ திட்டமிடுகிறார். பிரியமானவர்களே, மிகவும் ஜாக்கிரதையா இருங்க. படகுல ஓட்டை விழக்கூடாது. விழுந்துருச்சுன்னா உடனடியாக சரி செய்திருங்க. எவ்வளவோ கடனை வாங்கிட்டான் ஆண்டவரை, இந்த கடனை அடைக்க முடியாம தவிக்கிறேன், புள்ளதான் இந்த கடனை அடைக்கிறான், இன்னைக்கு அவனால முடியல சொல்லிட்டு விட்டு ஓடி போயிடுறான். கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் சரி செய்கிற, ஓட்டையை அடைக்கிற கர்த்தர் உங்களோடு கூட வாசம் செய்ய விரும்புகிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதுமில்லை, உங்களை விட்டு விலகுவதுமில்லை. ஆமென். அவர் கைவிடாத கரம் உங்களோடு கூட இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் கைவிடாத நேசரின் கரம் உங்களோடு கூட இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய வாழ்க்கை படகுல ஓட்டை விடாமல் பார்த்துக் கொள்ளுங்க. அந்த ஓட்டை வந்துச்சுன்னா உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டு எப்படி அதை சரி செய்ய முடியும்? பாவம் என்ற ஓட்டை வந்துடும். அண்ணனும் தம்பியும் முட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நீயா நானான்னு சொல்லி விரோதமா இருக்கலாம். சகோதர சகோதரிகள உறவுகள்ல அப்படி விரோதமா இருந்துக்கலாம். உடனே போய் மன்னிப்பு கேட்டுடு. உடனே அந்த பாவ சாபத்துல இருந்து வெளியில வா, ஓட்டையை அடைச்சிடு. அந்த படகுல நிரம்பி வழிகிற மீனை பார்த்து அசந்து போயிடுவீங்க. கூட கூடையா கொட்டினாலும் என் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாமல் எல்லா குறைகளும் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா,
என் கர்த்தர் நல்லவருங்க. லூக்கால அப்படிதான் சொல்லிருக்கிறது, மத்தேயில சொல்லியிருக்கிறது. நேரம் இல்லாதபடினாலே நான் உங்களுக்காக நிறைய பேருக்கு சொல்லிக்க போகிறேன். ஆண்டவர் இன்னும் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எத்தனை மணி நேரம் இங்கே உட்காந்துருப்பீங்க தெரியல. நான் செங்கல்பட்டு பகுதியில் வந்திருக்கேன், கிட்டத்தட்ட 3 மணி நேரம். எனக்கு தெரியாது இந்த பகுதியெல்லாம். நான் இவ்வளோ காலம் நான் வந்ததில்லை. நான் இங்கே வந்து நேற்றைக்கு எனக்கு சொன்ன பிறகு நான் ஜெபிச்சுட்டு வந்தேன். சரி, ஆல்டர்னேட் கர்த்தர் எதற்காக கொண்டு வந்திருக்கிறார் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். யாவர் விழுமிப்போமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் என் தேவனால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. அப்படியே நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென் இயேசுவா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. Oh glory Jesus. எத்தனை பேருக்கு இன்னைக்கு எனக்கு விடுதலை வேணும்? எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே. என் வியாதியிலிருந்து எனக்கு குணம் வேணும், சுகம் வேணும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதே பாடுகளை எத்தனை நாட்கள் நாங்கள் பாடுபடுவது? கேட்கலாம், நீங்க கேட்கலாம், என் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். மாணவர்களே, உங்கள் பக்கம் சந்தோஷம் மாறும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Oh glory Jesus. நடந்ததை நினைத்து மனம் கலங்காதே, நடந்ததை மறந்து வீடு. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்று நீ காண்பா, இன்று நீ காண்பா. கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் கர்த்தர் கைவிட மாட்டார், என் கர்த்தர் கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் கர்த்தர் கைவிட மாட்டார். அப்படியே செபசத்தில் இருப்போம். யாருக்கெல்லாம் விடுதலை வேணுமோ இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நேரங்க. நான் ஒவ்வொருவராக கூட்டு எல்லாம் பயந்து உட்கார மாட்டோம். நீங்க பயப்படாதீர்கள். இதோ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி தேவன் சொல்லுகிறார். இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுவே ரட்சகர். அவர் உங்களை இன்னைக்கு ரட்சிக்க வந்திருக்கிறார். நீங்க யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ நீங்க முன்னாடி வரலாம். இது நல்ல வாய்ப்பு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா நான் சுகவீனமா இருக்கிறேன் ராஜா, நான் பலத்தினால இடைக்கட்டப்பட வேண்டும், எனக்கு சுகத்தை தாரும் என்று சொல்லி கேட்கலாம். என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறாங்க. இன்னைக்கு அற்புதத்தை நடத்த போறாரு. என் தேவன் உண்மை உள்ளவர். நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ என் ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க. அப்படியே எல்லாம் லைன்ல நினைப்போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறாருன்னு கவனிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி 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 ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். கேளுங்க, நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்களேன். என் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எங்க அப்பா கிட்ட கேளுங்க. எங்க அப்பா உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்க அப்பா நல்லவருங்க, எங்க அப்பா வல்லவருங்க, எங்க அப்பா மகிமைப்படுத்திடுவாருங்க. உன்னை கண் கலங்காம பார்த்துக்குவாருன்னு சொல்லியிருக்காருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி ராஜா. ஆண்டவரே, நான் எதிர்பார்த்தது ஒன்று, என் வாழ்க்கையில நடந்தது ஒன்றா இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில இப்படி அனுமதித்து ஆண்டவரே, நான் யாரிடத்துல போய் கேட்பேன்? நிம்மதியில்லாத வாழ்க்கை ஆண்டவரே, கர்த்தாவே
என் குடும்பம் இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட போகிறது. ஆண்டவரே, ரட்சணிய கோட்டைக்குள்ள எப்படி என் குடும்பம் மறைய போகிறது. இயேசுவே, என் குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போறீங்க. ஆண்டவரே, வாழ்க்கையை எப்படி மாற்றி தர போறீங்க. ஆண்டவரே, நம்பினவர் கூட கைவிட்டாங்கல்ல ராஜா. ஆண்டவரே, அப்பா, இந்த வருஷத்துல நல்ல செய்தி தான் எனக்கு கிடைக்கும் நினைச்சேன். ஆனா இல்லையாப்பா, ஆண்டவரே, தள்ளி போயிடுச்சு. பரவாயில்ல ஆண்டவரே, அடுத்த வருஷத்துல நீங்க எப்படி செய்வீங்க. ஆண்டவரே, என்கிட்ட பொண்ணோ பொருளோ, ஆண்டவரே, பொருளோ ஒண்ணுமே இல்லையா ராஜா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க திட்டமிடுகிறார் மகளே, நீ கவலைப்படாத. ஆனா நீ செய்த சில தவறுகளை நீ எப்படி ஒத்துக்கிறியோ அப்பதான் அவன் ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. உன்னை கடிந்து கொள்ளல, உன்னை அரவணைச்சிருக்கிறேன். அதனாலதான் நீ போன இடம் சரியில்லைமா, நான் உன் கூடவே இருந்து அங்கிருந்து மீட்டு எடுத்து தூக்கிட்டு வந்து உன்னை பத்திரமா வீட்டுல வச்சுட்டேன். இனி எந்த தீங்கு ஒண்ணு அணுகாதுன்னு தேவன் சொல்லுற. என் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிறத நினைச்சு பாருமா. நடந்ததெல்லாம் உனக்கு நன்மையானதாகவே மாற்றமைக்க போகிறார். பொண்ணோ பொருளோ இல்லைன்னு பயப்படாது. என் கர்த்தர் எல்லாவற்றும் உனக்கு கொடுப்பாங்க, எல்லாவற்றும் உனக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பாங்க. என் தேவரே, நீர் எனக்கு செய்ய நினைத்த தடைபடக்கூடாது ராஜா. ஆவியானவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அல்லேலூயா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. நீ எப்படி உம்மை பிரிந்தனால யாராலும் வாழ முடியாது, நீ எப்படி முடிவெடுத்தோ. மனுஷன் உன்னை கைவிட்டுவார்கள், உன்னை கைவிட்டார்கள். என் கர்த்தர் உண்மை விட்டு பிரிய மனதில்லாமல் தான் உன்னை கூட பிடிச்சிட்டாருமா. இனி கர்த்தர் உன்னை கைவிட போவதில்லை. இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. glory to God. கொஞ்சம் இதோ பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி, 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 நன்றி ராஜா. ஹல்லேலூயா. பாஸ்டர் எவ்வளவு நேரம் நடக்கணும் பாஸ்டர்? எவ்வளவு நேரம் நடந்து எப்போ முடிக்கணும்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். நான் வீட்டுக்கு எப்போ வேணாலும் போவேன், கவலைப்படாத. எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு தான் போறேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி. நான் எடுத்த முடிவில் ஆண்டவரே, அவ்வப்போது தோல்வியை நான் ஏன் காண வேண்டும்? எஸ் லார்ட், thank you மாஸ்டர். நன்றி பிதாவே. நான் பாடுபடியிலே காத்திருந்தேன் ஆண்டவரே, உமக்காக நான் ஓடினேன், செய்தேன் ஆண்டவரே. ஆனால் நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கவில்லை. அவன் எனக்கு எப்பொழுதுமே நல்லவனாகவே இருந்தான். ஆனா ஏன் என்னை இப்படி நட்டாத்துல விட்டுட்டு ஓடினான்? ஆனால் அவன் மன்னித்து இன்றைக்கு நான் எதையும் செய்ய முடியாமல் தவிக்கிறேன். நான் எதை செய்தாலும் எனக்கு பின்மாற்றம், பின்மாற்றம், பின்மாற்றம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எஸ் ஜீசஸ். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு கூட நீ காத்துரு. உன் நம்பிக்கை வீண் போகாது சொல்கிறார். 2 வருஷத்துக்கு மட்டும் இல்ல, நீ கிட்டத்தட்ட 12 வருஷமா உன்னுடைய வாழ்க்கையில நீ எதை இழந்தாயோ, யாரை நம்பி யாரை நம்பி நின்றாயோ, அங்கெல்லாம் உனக்கு தோல்வியை கண்டாலும் என் கர்த்தர் வருகிற நாட்களில் இனி தோல்வியை காண மாட்டாய். ஜெயமோ கர்த்தரால் வரப்போகிறது. இத்தனை நாளுக்கு நீ ஆயத்தப்பட்டதனால்தான் உன்னை கல் மனதாக இருந்த உன்னை கரைய பண்ணிருக்கிறார். இருதயத்துல வள்ளிகள், ரணங்கள், காயங்கள். நான் அழாத நாட்கள் இல்லை, நான் போகாத இடம் இல்லை. உமக்கு பிரியமானதை நான் செய்திருக்கிறேன். ஆனால் நீங்க என்னை கைவிட்டுட்டீங்களே நம்பிதான் நான் ஆண்டவரை நண்பர்களை பேச்சு நான் போனேன். ஆனால் அவர்களோ கூட நான் எதிர்பாராத சூழல்ல என்னை ஆண்டவரே இப்படி ஒரு இக்கட்டான சூழலை தள்ள விட்டுட்டு, ஆண்டவரை என்னை குப்பையில போட்ட மாதிரி போட்டுட்டு நடுவேற்று நிக்க வச்சுட்டு, என்னை ஆண்டவரை நிற்கடியா நிக்க வச்சுட்டு நான் எதையும் செய்ய முடியாமல் தவிக்கிறேனே. ஆண்டவரே, எனக்கு வழி திறக்காதா? அந்த பிரச்சனை மீட்டெடுக்க மாட்டீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தாவே, இந்த மகனுடைய வீட்டுல நீங்க தங்கி சகையின் வீட்டுல எப்படி நீர் தங்கினீரோ, ஆண்டவரே இன்றைக்கு இந்த மகன் வீட்டுல நீங்க தங்கி மகனோடு கூட போஜனம் செய்து மகனுக்குரிய அத்தனை பாரங்களையும் நீர் சுமக்க வல்லவராய் இருக்கிறீர்கள். அப்படியா இத்தனை நாட்கள், அப்படிதான் இத்தனை ஆண்டு காலம் சுமந்திருக்கிறேன்.
தூரத்தில் புறப்பட்டு போய்விட்டாலே ஆண்டவரே விபத்து வந்த போதிலும் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்த தேவன், என்னை கைவிடாத நேசர். இனிமேலுமா ஒற்ற புரியுங்க, இனி என்னை விடவே மாட்டீங்க, என் கூடவே நீங்க இருக்கிறீங்க, நம்பிக்கையோட போகிறேன்னு சொல்லி என் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில நடந்தவர்களை குறித்து கவலைப்படாத, நான் இருக்கிறேன்னு சொல்லி உன்னை தைரியப்படுத்தி அனுப்புகிறார். இன்றைய நாளில் என் கர்த்தர் சகை வீட்டுக்கு எப்படி ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னாரோ அதே போல உன் வீட்டுக்கு அபரிவிதமான ஆசீர்வாதம் கொடுத்தாரோ. நீ கலங்காத, நீ பயப்படாத. மனிதன் முகத்தை பார்க்கிறான், நான் உன்னை இருதயத்தை பார்க்கிறேன்னு சொல்கிறான். தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறனால தான் உன்னுடைய கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். மகனை விட்டுறாதீங்கப்பா, தானே கைவிட்டுறாதீங்க ரச்சா. இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவரே கர்த்தாவே, என்னால் ஆண்டவரே அந்த சிறைச்சாலை பகுதிக்கு பார்க்க முடியாது ரச்சா. அந்த பகுதி பார்க்க என்னால முடியாது. என்னை மீட்டெடுக்கிறவர் நீர் மட்டுமே, என்னை காப்பாற்றுறவர் நீர் மட்டுமே. கடைசியா உங்க காலில் வந்து விழுந்திருக்கிறேன். அப்படியானவர்கள் மகனை காப்பாற்றுங்கப்பா, மகனை பாதுகாக்கிறோட பாதுகாப்பு தேவன். நீங்க இறங்கி வந்து ஆசீர்வாதியும், புயல் போல வெள்ளம் போல பிரச்சனை வந்தாலும் என் தேவனே மகனோடு கூட இருக்கிறோம். என் மகனை நீ பாதுகாக்கிற தேவனே அற்புதமா நடத்த மாட்டேன். இனி ஒரு தக்கம் சந்தோஷமா மாறும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹalleluya, glory Jesus. நடந்ததை நினைத்து கலங்காதே, எதை குறித்தும் வருத்தப்படாதே, துயரம் உன்னை சேர்ந்திருக்கிறதுன்னு பயப்படாதே. என் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹalleluya. கர்த்தர் மீண்டும் அவன் சொல்லுகிறார், உன் கண்ணீரை தேவன் வந்திருக்கிறதா, உன் கண்ணீரை தேவன் பாதுகளை துருத்தினை வைத்திருக்கிறார் சொல்கிறார். கவலைப்படாதே, கர்த்தர் உனக்கு மேலான முறை நாடத்தை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் பலன் உண்டு. உனக்கு பதில் விரைவில் கிடைக்கப் போகிறது. நீ என் தேவன் உன்னை கைவிடப் போவதில்லை. இயேசுவின் ரத்தத்தில் ஆமென், ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிப்போமா, துதிப்போமா, 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 துதிப்போமா. glory to God. ஆமென், 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 ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஹalleluya. பாருங்க, பாருங்க. ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. அப்படியே பாஸ்டர்ஸ் கொஞ்சம் அப்படியே வாங்க, பிஷப் கொஞ்சம் வாங்க, அப்படியே கொஞ்சம் ஜெபிக்க போறோம். ஒவ்வொருத்தருக்கா நாம் ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, அவை காலைதோறும் புதிதாய் இருக்கும். வாழ்க்கையில புதிதாய் மாற்ற போறாருமா, புதுசா மாற்ற போறாரு. பழசு போயிடுச்சு, பரவாயில்ல, கவலைப்படாது. அதுக்கு காரணம் நீ தானே. நான் உனக்கு எத்தனை முறை வார்னிங் பண்ணேன், நீ செய்கிறது தவறு, அவளை நம்பி போகாத, அவளை நம்பி போகாத, நீ போகிற இடமெல்லாம் நான் கூடவே இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொன்னேனே, கேட்டியா? வம்பா போய் எல்லாத்தையும் வாங்கி உன் வீட்டுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஏன் இந்த பாடு உனக்கு, ஏன் இந்த பிரிவு உனக்கு, ஏன் இந்த பிளவு உனக்கு, ஏன் இந்த உறவு உன்னை இவ்வளவு துன்புறுத்துகிறது, ஏன் இந்த வேதனை உனக்கு? என் ஆண்டவர் சொல்கிறார், மகளை கவலைப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ என் தாசன் சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொல்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, அப்பா ஆண்டவரே, மகளுக்கு ஆண்டவரே கண்ணீருக்கு பதில் கிடைக்கட்டும், 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 கிடைக்கட்டும். சரீர பலவீனங்களை மாற்றுங்கப்பா. சரீரத்துல ஆண்டவரே எந்த மூல முடுக்கல இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் பாய்ந்து இப்போதே சுகத்தை கொடுக்கிற தேவ வல்லமை இறங்கட்டும். வயிற்றில இறங்கட்டும், முதுகுல இறங்கட்டும், இயேசுவின் நாமத்தால முட்டிக்கால இறங்கட்டும். Glory Jesus. ஆண்டவரே, அன்றைக்கு பணம் இல்லாம தான் ஆண்டவரே நான் டாக்டர் கிட்ட போயிட்டு திரும்பி வந்துட்டோம்ப்பா. ஆண்டவரே, எனக்கு சொன்னாங்க எல்லாரும், ஆண்டவரே எங்கேயாவது இலவசமா கிடைக்குமா தெரியலப்பா, மருந்து கிடைக்குமா, ஆபரேஷன் ஈஸியா பண்ண முடியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சரீரத்துல ஒருவனும் கத்திய போட அனுமதிக்கவே மாட்டேன்னு தேவன் சொல்லுகிறார்.
உன் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. அது இன்றைக்கு அவர் கரலை தட்டி கத்தமைப்படு. இன்றைக்கு இப்பொழுது தேவ ஆவியானவரின் சரீரத்திலே வல்லமைகளை அனுப்பி இயேசுவின் ரத்தத்தை அனுப்பி உன்னை சுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நீ நல்லவர். நீ நல்ல காரியங்களை செய்து மகளை நீ திருப்தியோடு கூட அனுப்புகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இயேசு ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு எல்லாருக்கும் நான் சொல்றேன். ஆனா சிலர் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதனால கொஞ்சம் காத்துருங்க. ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். ஐயா கொஞ்சம் தள்ளிக்கோங்க, ஐயா அப்படி தள்ளிக்கோங்க, அம்மா கொஞ்சம் தள்ளிக்கோங்க. நான் ஆண்டவர் இந்த மகளோடு கூட பேச போறேன். தங்கச்சி வாமா, நான் ஆண்டவரே நீ என்ன எதிர்பார்த்தாயோ அது ஏன் உன் வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆனதை பத்தி யோசிக்கிறியா? அண்ணா சொல்றாரு, நீ கவலைப்படாத, இன்னும் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில துன்பம் வரக்கூடாது. நீ அதை உன்னால் தாங்க முடியாது. ஏன்னு சொன்னா நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, நான் உன்னை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. உன்னை 4000 5000 மக்கள் இருந்தாலும் அவர்கள் மத்தியில நான் உன்னை அழைத்து அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிச்ச பிள்ளை. அதனால உன்னை விட மாட்டேன், நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி உன்னை பிரித்து காப்பாற்றி இருக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லு. நீ ஒருவேளை என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத நீ ஓடி இருப்பாயானால் இன்றைக்கு வாழ்க்கையில உனக்கு ஃபெயிலியர். இனி வாழ்க்கையில நீ நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது. ஆனால் என் ஆண்டவர் மன்னிக்கிறவர், ஏற்றுக்கொள்கிறவர், என் ஆண்டவர் நேசிக்கிறவர். ஒன்னு நீ எந்த வார்த்தை நேசிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உனக்கு நல்லாவே தெரியும். கடந்த 3 வருடத்துல நீ பல விதமான சோதனைகளை உட்படுத்தப்பட்டாலும் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்ட. மகளே, என் திராணிக்கு மேலாக உன்னை சோதிப்பதில் என்று தேவன் சொல்லுகிறார். அவ்வளவுதான், போதும். எண்டு காடு நீ போட்டாச்சு. கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்துக்கிறார். You will succeed in your life right now, forevermore. இப்பொழுதிலிருந்து இன்றைக்கு என் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். நீ நினைக்கிறதுக்கு மேலான நீ கொஞ்சம் தான் நீ நினைச்ச கொஞ்சோண்டு இது போதும்னு நினைச்ச. நோ 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 நோ. ஆண்டவர் உன்னை மேல கொண்டு போய் வைக்கிறேன்னு திட்டமிட்டாரு. அதனாலதான் உன்னை வேண்டாம் வேண்டாம்னு ஓடி உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இனி திரும்பி பார்க்காத. சிலுவையின் முன்னால் உலகமும் பின்னால் நீ சொல்லு. அப்பதான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். சிலுவையின் முன்னால் உலகமென் பின்னால் நீ எப்ப சொல்றியோ அப்பதான் இந்த உலகத்துல நீ வாழ்ற வாழ்நாட்கள் முழுவதுமாய் நீ எடுத்த முடிவுல கூடவே இருந்தேன்னு சொன்னாரு. நீ எடுத்த முடிவுல நீ கொஞ்சம் கூட உன் தாயின் தகப்பனை நீ பார்க்கவே இல்லையே. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ மகளே கவலைப்படாது, நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு உண்டானவர்களை பிடுங்கி உனக்கு கொடுப்பேன். நீ எதிர்பார்த்திருக்கிறதை உனக்கு நல்ல முடிவாய் வரும் வரை நீ காத்திரு. ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.